நேரத்துல நமக்கு நம்ம யாருன்னு புரியாம ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்திலேயே வாழ்ந்து பழகிட்டோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்த போறாரு. உங்க மைண்ட்ல இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்கி உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்ற போகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். I am concerned about their suffering in English Bible சொல்லுகிறது. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவர் பார்த்தாராம். எதை பார்த்தாரு? நீங்க படுற வேதனைய பார்த்தாரு. நீங்க இடுற கூக்குரல் அவர் கேட்டாரு. ஒரு நாளும் மறந்துடாதீங்க, அவர் உங்களை காண்கிற தேவன். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அவர் நம்மை காண்கிற தேவன். அவருடைய பேர் லகாய் ரோயி. பீர் லகாய் ரோயி என்றால் என்னை காண்கிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல் ரோயி, என்னை காண்கிற தேவன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நம்மை காண்கிற தேவன் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்துகிறவரா இல்ல. எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் ஒண்ணு மட்டும் பார்க்கல, ரெண்ட பார்க்கிறார். எதை தெரியுமா பார்த்தாரா? ஃபர்ஸ்ட் சொல்லப்படுகிறது, நான் நீங்கள் படுகிற வேதனையை பார்த்தேன், உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு செய்யறதையும் பார்த்தேன். நம்மையும் பார்க்கிறாரு, ஆளோட்டியும் பார்க்கிறார். யாராவது ஒரு அம்மைன்னு சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நினைக்கவே இல்லையே. நம்ம என்ன பண்றோம்? இப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட பார்த்து, எனக்கு தெரியுமா ஆண்டவரே, எனக்கு விரோதமா என்ன பண்றாங்க ஆண்டவரே, இந்த ஆளு அந்த ஆளு, அதெல்லாம் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். உன்னையும் பார்த்தேன், ஆளோட்டியும் பார்த்தேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை காண்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனா எனக்கு இங்க ஒரு காரியம் ஒண்ணு, 8ஆம் வசனத்துல அவரு எனக்கு தரப்போறேன்னு சொல்ற அந்த இடம், இஸ்ரவேலுக்கு கொடுக்க போறேன்ற அந்த இடத்தை பத்தி கொஞ்சம் பாருங்களேன், வாசிங்களேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் எதுக்கு இறங்கி இருக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இறங்கிட்டார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, மச்சான் இறங்கட்டுமா, நான் இறங்கி ஒரு கலக்கட்டுமா, நான் இறங்கட்டுமா அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இவ்வளவு நேரம் பார்த்தாரு, இப்ப இறங்கிட்டார். பார்க்கிறவர் வேற, இறங்குறவர் வேறங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் இறங்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, உங்க லைஃப் மாத்த போறாருன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இறங்கிட்டார். அவர் என் சூழ்நிலையை மாற்றும்படி அவர் எனக்காக இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. நான் நம்புற விசுவாசிக்க இந்த செய்தியை தற்செயலாய் கேட்கவில்லை. கர்த்தர் உங்களுக்காக இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போகிறார். ஆனா எதுக்கு இறங்கினாரு? என்ன எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போக அவர் இறங்கி இருக்கிறார். எகிப்து, கானான். சரி, கானான் என்ன மாதிரி இடம்? அது பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான இடம். அப்ப எகிப்து பாலும் தேனும் ஓடிச்சா? அடிமைத்தன வீடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, from Egypt to Canaan. இந்த ஈஜிப்ட் டு கேனான் கர்த்தர் உங்களை கொண்டு போகணும்னா முதல்ல உங்க மைண்ட் செட்டு ஈஜிப்ட் மைண்ட் செட்ல இருந்து இஸ்ரேல் மைண்ட் செட்டா மாறினாதான் கானானுக்கு போக முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழசிலேயே வாழ்ந்தா புதுசா கர்த்தர் எப்படி தருவாரு? ஆமென் சொல்லுங்களேன்.
எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது விளங்குது? சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்ற, நீங்க கை தட்ட போறீங்க. பைபிள் எல்லாம் கையில மடியில வச்சிருங்க பாப்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? பாருங்க, ஆண்டவர் இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை தருறேன்னு சொன்னாரே, அந்த இடம் பாலும் தேனும் ஓடுச்சு. ஆனா அங்க வேற யாரோ இருந்துச்சு. என்ன இருந்துச்சு பாருங்களேன், அங்க போட்டிருக்குது, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே என் ஆசீர்வாதத்தை யாரோ பிடித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்க. இப்ப கைதட்டவே சொல்ல, இப்பதான் கைதட்ட போறீங்க. எப்போ கர்த்தர் உங்களை லொகேட் பண்ணிட்டாரோ அவங்கள வெக்கேட் பண்ணிடுவாரு. உங்களை லொகேட் பண்ணிட்டா சில பேரை கர்த்தர் வெக்கேட் பண்ணணும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லலையே. அங்க இருக்கும் பிரச்சனை, இருக்கும் சவால்கள், இருக்கும் போராட்டங்கள், இருக்கும் தடுமாற்றங்கள், இருக்கும். நாம் அதை எப்படி பர்சீவ் பண்றோம், அதை எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்முடைய மைண்ட் செட்ல இன்னும் தேவன் யார், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் உணர முடியவில்லை. நம்முடைய சின்ன மனசுல பெரிய தேவனை பெட்டியில அடைச்சு பார்க்கிறோம். நம்ம மைண்ட் செட் அளவுக்கு கடவுளை குறைச்சிடுறோம். இது முடியாது, என்னால முடியாதுன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. உங்களால முடியலன்னா உங்களை அழைச்ச ஆண்டவரால முடியாதுன்னு மாதிரி நீங்க சொல்ல விரும்புறீங்க. அப்படி சொல்லாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. மனுஷரால் இது, ஆனால் தேவனால். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய எஜமானா இருக்க நம்ம யாராவது அடிமைப்படுத்த முடியும்? ஈஜிப்ட்ல நீங்க அடிமையா இருக்கிறது தேவ சித்தம் இல்லைங்க. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்களா? அல்லேலூயா. இப்ப இவங்களுடைய மன மாற்றத்தை பாருங்க. கர்த்தர் இதை பார்த்தாரு, மோசே கிட்ட பேசினாரு, அனுப்புனாரு. இப்ப மோசே பார்வோன் கிட்ட பேசி 10 வாதைகள் வந்தது. 10 வாதைகள் கடந்த பிறகு அவர்கள் வெளியே வந்தார்கள். எல்லாம் தாண்டி வந்தாச்சு. சிவந்த சமுத்திரம் பிறந்துச்சு, தாண்டி வந்துட்டாங்க. வனாந்தரத்துல சில பிரச்சனைகள் வருகிறது. வனாந்தரத்துல பிரச்சனை வந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வந்தது என்ன? யாத்ராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். எப்படி 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 எகிப்திலே எப்படி சாப்பிட்டாங்களா? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிலை. என்ன தாவிலை? எகிப்திலே எப்படி சாப்பிட்ட? நீ அடிமைத்தனமா சாப்பிட்ட. உனக்கு கொடுக்கப்பட்டது எகிப்துக்காரன் போட்ட பிச்சை. அவன் போ அப்படின்னு சொல்லி அவன் மேஜையிலிருந்து விழுகிறத உனக்கு கொடுத்தான். உன்னை வேலை வாங்கிட்டு உனக்கு சரியா சம்பளம் கொடுக்கல. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அழுது அழுது சாப்பிட்டேன். உங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் சிக்கன் குருமாவும் மட்டன் சுக்காவும் நாங்கள் பிரியாணியும் நாங்கள் சந்தோஷமா களி தின்னுகிட்டு இருந்தேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க பழைய நாட்களை ரொம்ப பெருமையா பேசாதீங்க.
அப்பவே நல்லா இருந்துச்சு. அந்த காலத்துல நாங்கெல்லாம் என்ன சும்மா அந்த காலம் இந்த காலத்துல வாழ்ந்து தொலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த காலம் வரப்போற காலம், அதற்காக வாழுங்கப்பா. சில பேர் அந்த காலத்துல நாங்கெல்லாம் அங்கேயே கர்த்தர் எங்களை அடித்து செத்திருப்போமானால் தாவிலை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் மைண்ட் செட்டை மாத்துப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, இப்ப எங்க போனோம்? உங்களுக்கு கல்யாணம் கட்டி இவ்வளோ நாள் ஆச்சு, இப்ப உட்கார்ந்து இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு கரெக்டா, இந்த வேலையில் நான் சேர்ந்தது தவறோ, இந்த படிப்பை நான் படித்தது தவறோ, என்னயா பாதி வழியில உனக்கு யோசனை? எல்லாம் கர்த்தர் கரெக்டா தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் குடும்பமாக ஒரு வெக்கேஷன், மறக்க முடியாத வெக்கேஷன், சிங்கப்பூருக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு ஒரு பாஸ்டர் எங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சு அவர் கேட்டார், நீங்கள் வெக்கேஷன் எடுத்துருக்கீங்க. நான் சொன்னேன் வெக்கேஷனே எடுத்ததில்லை. அப்போது அவர் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி சொன்னார், நீங்கள் போகணும், குடும்பமாக போகணும், பிள்ளைங்களை கூட்டு போய் அந்த அந்த விளையாட்டுகளெல்லாம் விளையாட வைக்கணும். சரின்னு யுனிவர்சல் கிங்டம் சிங்கப்பூரில் பிள்ளைங்களை கூட்டு போகலான்னு கூட்டு போனோம். அதில் ஒரு இடத்துல தங்கி கூட்டிகிட்டு போனால், பென்னி இருக்கார் பாருங்க, நம்ம மகனுக்கு எல்லா ரைட்லேயும் போகிறதுனா அவனுக்கு பயம். அப்போ அவர் 12 வயசு இருப்பார் நினைக்கிறேன், மக 15 வயசு. ஸோ அவள் பெரியவ, எல்லாத்துலேயும் போகலாம். அவள் எப்படின்னா என்ன மாதிரி அட்வென்ச்சர், எல்லாத்துலேயும் போகணும். சாரி, என்ன மாதிரி கிடையாது, என் மனைவி மாதிரி குருட்டு தைரியம் அவளுக்கு. என்ன ஆகுது பார்த்துடலான்னு ஏறி உட்காந்துருவாங்க. நான் கொஞ்சம் ஹைட்டுனா பயம். பென்னி இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ராட்டனம் இதெல்லாம் பெருசுலலாம் ஏறவே மாட்டேன். சும்மா அந்த தரையில் போகிற ரைடு அது மாதிரிலாம் போவார். சேஃப் ரைடுக்கெல்லாம் போவார் அவர். அவர் சின்ன பசங்க போகிறதுலே போயிட்டு இருந்தார். நான் அவனை கூப்பிட்டு, டேய் பென்னி, நீ மனுஷன் ஆயிட்டடா, யூ ஆர் அ பாய் நவ், உனக்கு 12 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு அது பேர் என்ன, ரோலர் கோஸ்டர். அந்த ரோலர் கோஸ்டர் தலைகீழாக போகிற ரோலர் கோஸ்டர். நல்லா கவனிங்க, இந்த ரோலர் கோஸ்டரில் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. நானும் அன்னைக்கு குருட்டு தைரியம், இவனுக்கு தைரியம் வர வைக்கணும்னு சொல்லி நான் தைரியமாய் போய்விட்டேன். அங்கெல்லாம் எப்படின்னா, ஒரு ரைடில் ஏறணும்னா 1 மணி நேரம் நீங்கள் லைனில் நிற்கணும். 1 மணி நேரம் லைனில் நின்ன பிறகுதான் உங்களுக்கு அந்த சான்ஸே கிடைக்கும் அதில் ஏறுறதுக்காக. ஸோ லைனில் நாங்கள் நின்று ஐயோ அம்மா போய் சேர்ந்துட்டோம். இப்போ பென்னி சொல்றான், நான் வர மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா போறவங்கலாம் அப்படின்னு போறாங்க. ஸோ பென்னி தாமஸ் சொல்லிட்டாரு, எனக்கு முடியாது அப்படின்னு. நான் சொல்றேன், டேய் டேடி இருக்கிறேன்டா, என்னடா உனக்கு, டேடி வர உனக்கு கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் மனைவி அந்த பக்கம், அப்புறம் என் மக, அப்புறம் இவன், அதுக்கப்புறமா நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறேன். டேடி இருக்கிறேன் சரின்னு சொல்லி எல்லாம் வந்துச்சு. அப்பவும் சொல்றேன், டேடி வேண்டாம், எனக்கு பயமா இருக்குது சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி போய் உட்காந்துட்டோங்க. உட்காந்துட்டு பெல்ட் எடுத்து மாத்துறோம். எனக்கு பெல்ட் பத்த மாட்டேங்குது. அதை செக் பண்ண வந்தான். அவன் சொன்னான், இந்த ரைட்ல நீங்க போக முடியாது, இறங்குங்கன்னு சொன்னவன் அப்படியே தம்ஸ் அப் காமிச்சான் பாருங்க. நான் இறங்கின வண்டி சர்ன்னு எடுத்துருச்சு. இவன் டாடி, அவன் எனக்கு இன்னும் மனசுல அப்படியே பசுமையா இருக்கு, டாடி அப்படின்னா. அடுத்த நிமிஷம் அது விங்கின பிடிச்ச உடனே ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே போச்சு, இதுக்கு தானா வரமாட்டேன்னு சொன்ன. தலைகளா போச்சு. நான் பார்த்துட்டு இருக்கேன். போகும்போது ஸ்ட்ரைட்டா போனாங்க, திருப்பி வரும்போது பார்த்தா தலைகீழா போறான். தலை கீழே இருக்குது, கால் மேல இருக்குது. இவங்க எல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன், என்னை காப்பாத்தினீரே.
சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளையும் வாழ்க்கைன்ற படகுல ஏத்தி விட்டுட்டு திடீர்னு பார்த்தா, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, நீர் கூட வருவேன்னு சொன்னீரே, இந்த பயணத்தில் திடீர்னு உம்மை காணமே, நீர் என்னோடு வருகிறேன் என்று சொன்னீரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னேன். அப்பா அப்பா, பென்னி தாமஸ் மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு டாடி டாடி என்னை ஏத்தி விட்டுட்டு போயிட்டீங்களே டாடி. நேரத்தில் அப்படிதானே இருக்கு நமக்கு. நம்ம விசுவாச வாழ்க்கையில திடீர்னு அந்த வனாந்தரம் வரும்போது மைண்ட் செட்ல ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம், நான் இருக்கிற பாதை கரெக்டா, நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானா, நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோ டர்னிங் பேக். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க, நோ டர்னிங் பேக். நீங்க கடந்து வந்த அந்த அடிமைத்தனம், போராட்டம், உங்களை அமுக்குனவங்க, உங்களை கசக்கி புழிஞ்சவங்க, இது எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா அதை மறக்க முடியலன்னு நீங்க சொல்றதும் உண்மைதான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், இந்த வனாந்திரத்தை தாண்டி அங்க ஒரு கானானை வச்சிருக்கிறேன். அது உனக்காக நான் ஆயத்தம் பண்ண தரிசன பூமி. உலகத்தை நான் படைக்கும் போதே கானானை என்னுடைய பிள்ளைகளுக்காக. கேட்கல 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 சொல்லுங்க, ஆமென். பல நேரங்களில் பிரச்சனை என்னன்னு சொன்னா, நிறைய பேரு பழைய வாழ்க்கையிலேயே இருக்கிறாங்க, பழைய சுபாவத்திலேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, மாற்றங்களுக்கு விருப்பம் இல்லை, புதுசா காரியங்களை செய்வதற்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் கூப்பிடுறார், நம்மளை வேற லெவலுக்கு அழைக்கிறார். இந்த பழைய சின்ன புத்தியை மாத்திட்டு பெரிய தரிசனத்துக்கு ரெடி ஆக வேண்டும். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.